கேட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆதரிப்புகின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உங்ககிட்ட வாக்களிங்கள் சொல்லி கட்டாயப்படுத்த வரல. நீங்க உங்ககிட்ட உதயசூர் சின்னத்துக்கு வாக்களிங்கள் சொல்லி கட்டாயப்படுத்த வரல. சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிங்க, சிந்திச்சு வாக்களிங்க. முதலமைச்சர் ஒரு அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து நல்லது ஒரு ஆட்சி நடத்திருக்கிறாரு. அவருக்கு ஆதரவளிங்கள் சொல்லி சிந்திக்க சொல்றாங்க. உங்களுடைய சிந்தனையில நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர்கள் இருப்பான்ற நம்பிக்கையோட சொல்றாங்க. உங்களுடைய சிந்தனையில நிச்சயமாக உதயசூரன் சின்னம் இருக்கும் என்ற நம்பிக்கையோட சொல்றேன். சிந்திச்சு வாக்களிங்க. உங்களை கட்டாயப்படுத்தி ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்ல வரல. சிந்தியுங்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க உங்கள ஒருத்தங்க. எதிரில் நிற்கக்கூடிய உதயகுமார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த மாவட்டம் இல்லை. அவர் இந்த மாவட்டமாக இருந்தால் நிச்சயமாக 3 துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது கூட கோவில சொர்க்க பூமியாக வச்சிருந்துருக்கலாம். ஆனால் எந்த அடிப்படை திட்டங்களையும் எந்த அடிப்படை பணிகளையும் செய்யாமல் பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறாரு. நல்லது ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த நாடக நடிகரை ஒதுக்கிட்டு உண்மையாக உழைக்கக்கூடிய எங்களை ஆதரிங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்ம சோமு மாவட்ட தொண்டரணி, அதாவது தேர்தல் சமயம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்துடைய தோழர்கள் நம்ம சந்தானம் உள்ளிட்ட தோழர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. யாராவது பேரை விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தேர்தல் காலகட்டம், விரைவாக அடுத்தடுத்த ஊருக்கு போகணுங்கிறதுனால சில நேரம் பேர்களை விட்டுருப்போம். என்ன சொல்ல போற? பேசணுமா? என் பையன் உங்ககிட்ட பேசணுமா? நன்றிங்க, நன்றிங்க. திருப்பி உங்களை வெற்றி விழாவை சந்திக்க வந்துட்டு போக மாட்டேன், சந்திச்சுட்டு உங்களோட இருப்பேன். நன்றி.